இரவு நேரம். அந்த பெரிய ஆலமரத்தடியில் சின்ன சின்ன விளக்குகள் அழகாக மினுமினுத்துக் கொண்டிருந்தன. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசிக் கொண்டிருந்தது. பச்சை நிறச் சேலையில் தலையில் நிறைய மல்லிப்பூ வைத்து அழகாக அமர்ந்திருந்தாள் மலர். அவள் மடியில் மிகவும் வசதியாக தலையை வைத்து வானத்தையும் அவளையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் குமார். மலர் அவன் முகத்தை பார்த்து புன்னகைத்தபடியே அவன் தலைமுடியை மெதுவாக கோதிவிட்டாள். என்ன அப்படி பார்க்கறீங்க? ரொம்ப நேரமாச்சு, இன்னும் தூக்கம் வரலையா என்று கேட்டாள் மலர். அதற்கு குமார் லேசாகச் சிரித்து கொண்டு, பின்ன இந்த மல்லிப்பூ வாசனைக்கும் உன்னோட இந்த மடி சுகத்துக்கும் எப்படி மலர் தூக்கம் வரும்? நிஜமா சொல்றேன், நம்ம வீட்ல இருக்கிற பஞ்சு தலைகாணியை விட உன் மடிதான் ரொம்ப சாஃப்டா இருக்கு என்றான். இதை கேட்ட மலர் வெட்கப்படுவதை மறைத்து கொண்டு செல்லமாக கோபப்படுவது போல் நடித்தாள். ஆமா, இவர் பெரிய மகாராஜா, எனக்காகவே பிறந்தவரு, படுத்தது போதும் எந்திரிங்க, என் கால் மரத்து போச்சு என்று கூறி அவன் தலையை லேசாக தள்ளிவிட்டாள். அடப்பாவமே, ஒரு மனுஷனை நிம்மதியா ஒரு நிமிஷம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டியே. சரி, கால் வலியை கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தூங்குற மாதிரி நடிக்கிறேன் என்று சொல்லியபடியே மீண்டும் அவள் மடியில் கண்களை மூடி சாய்ந்தான் குமார். அப்படி அவள் மடியில் சுகமாக படுத்திருந்தவன் திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தவன் போல ரொம்பவே சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு மலரின் கண்களை பார்த்து கேட்டான். மலர், ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உங்க வீட்ல நம்ம காதலை பத்தி சொல்லிட்டியா? உங்க அப்பா சம்மதிப்பாரா? இதை கேட்ட மலருக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் தலைமுடியை கோதிக் கொண்டிருந்த கைகள் அப்படியே நின்றன. அவனை ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக பார்த்தாள். பிறகு படாரென்று அவன் நெற்றியில் செல்லமாக அடித்து, ஏங்க லூசு மச்சான், என்ன உளறிட்டு இருக்கீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க இருக்கு, மறந்துட்டியா என்றாள் முறைத்தபடியே. குமார் பதறிப்போய் எழுந்து உட்கார்ந்தான். தலையை சொரிந்து கொண்டு அவளை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான். ஹிஹி, அது இந்த ஆலமரத்து காத்துல உன் மடியில் வந்து படுத்ததும் நான் அப்படியே நம்ம பழசுக்கே போயிட்டேன் மலர். எனக்கு நிகழ்காலமே மறந்து போச்சு என்றான் சமாளித்தபடியே. மலர் அவனை பார்த்து கிண்டலாக சிரித்துவிட்டு, ஆமா, இவர் பெரிய ரோமியோ. அங்க வீட்ல அந்த 3 வாண்டுகளும் டிவி ரிமோட்டுக்கு சண்டை போட்டு வீட்டையே ரெண்டாக்கிட்டு இருப்பாங்க. இங்க இவர் 16 வயசு பையன் மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காரு. எந்திரிங்க முதல்ல என்றாள் சேலையை சரி செய்தபடி. குமார் தன் சட்டையை தட்டிவிட்டு கொண்டு, அடியே மலர், அந்த 3 புயல்கள்ட்ட இருந்து தப்பிக்கத்தானே வாமா, கொஞ்ச நேரம் வாங்கிட்டு வரலாம். உன்னை இங்க கூட்டிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி படுத்திருந்தேன். நீ என்னடான்னா டக்குனு பழைய நினைப்பை கலைச்சு நிஜ உலகத்துக்கு கொண்டு வந்துட்டியே என்று அழுத்து கொண்டான். அடப்பாவி, அப்ப இது ரொமான்ஸ் இல்லையா உங்களே என்று மலர் அவனை அடிக்க கையை ஓங்கினாள். ஐயோ அடிக்காதே, அவங்க சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது பாரு. வா வா, முதல்ல போய் அந்த 3 வாண்டுகளையும் தூங்க வைப்போம், இல்லைன்னா நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க என்று சொல்லிவிட்டு அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டை நோக்கி ஓடத் தொடங்கினான் குமார். உங்களுக்கு திருத்தவே முடியாது என்று சொல்லிக்கொண்டே சிரிப்பை அடக்க முடியாமல் அவனுடன் சேர்ந்து நடந்தாள் மலர். அந்த அமைதியான இரவில் அவர்களின் அன்பான சிரிப்பொலி மட்டும் அந்த ஆலமரத்தடியில் கொஞ்ச நேரம் ஒலித்து கொண்டிருந்தது.